நீங்க ஒருத்தருக்கு உயிரே கொடுத்திருப்பீங்க, ஆனா அவங்க பதிலுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு தோணும், ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. நண்பர்களே, எல்லாத்தையும் மாத்தலாம், ஆனா சிலரோட புத்தியை மாத்தவே முடியாது. அது அவங்களோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தேள் மற்றும் தவளை கதை உங்க வாழ்க்கையில நீங்க யாரு தள்ளி வைக்கணும்னு தெளிவா சொல்ல போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல வர்ற தவளை மாதிரி நீங்களும் ஒரு முறை ஏமாந்திருக்கலாம். ஒரு அழகான ஆற்று பகுதி. அங்கே ஒரு தேள் வாழ்ந்துட்டு வந்தது. திடீர்னு ஆத்துல வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அந்த தேளுக்கு நீந்த தெரியாது. எப்படியாவது கரையை கடக்கணும்னு துடிச்சது. அப்போ அங்க ஒரு தவளை வந்துச்சு. தேள் மெதுவா கேட்டுச்சு, தவளை நண்பா, என்னை உன் முதுகுள்ள ஏத்திக்கிட்டு அந்த கரைக்கு கூட்டிட்டு போறியா? தவளை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, நான் என்ன முட்டாளா? உன்னை ஏத்திக்கிட்டா நீ என்னை கொட்டிடுவ, அப்புறம் நான் இறந்துடுவேனே. அதுக்கு அந்த தேள் ஒரு லாஜிக்கான பதில் சொல்லிச்சு, நண்பா, நான் உன்னை கொட்டினா நீ இறந்துடுவ. நீ இறந்துட்டா நானும் ஆத்துல மூழ்கி செத்துடுவேன்ல. என் உயிரை காப்பாத்திக்காவது நான் உன்னை கொட்ட மாட்டேன், நம்பு. தவளை யோசிச்சது. ஆமாம்ல, தேள் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அது சாக விரும்பாது. தவளை தேளி முதுகுல ஏத்திக்கிச்சு. ஆற்றின் நடுப்பகுதிக்கு வந்தாங்க. திடீரென ஒரு பயங்கரமான வலி. அந்த தேள் தவளையை ஆழமாக கொட்டிடுச்சு. தவளை துடிச்சு போச்சு. ஐயோ, ஏன் இப்படி பண்ணுன? இப்போ நானும் சாக போறேன், நீயும் சாக போற, எதுக்காக இத பண்ணுன அப்படின்னு கண்ணீரோட கேட்டுச்சு. தேள் ரொம்ப சாதாரணமா சொல்லிச்சு, மன்னிச்சிடு நண்பா, இது என்னோட குணம், என்னால இத மாத்திக்க முடியல. ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போனாங்க. குணம் என்பது நிரந்தரம். நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி சில தேள் மாதிரியான மனுஷங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி செஞ்சாலும், அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும், சமயம் கிடைக்கும் போது அவங்களோட புத்தியை காட்டிடுவாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு அவங்க சொல்றதுல எல்லாமே ஒரு நடிப்பு தான். மாத்த முடியும் என்ற நம்பிக்கை ஆபத்தானது. நம்மள பல பேர் பண்ற தப்பு இதுதான். அவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், ஆனா என் அன்பு அவங்கள மாத்தும்னு நினைப்போம். அன்பு கள்ளையும் கரைக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா சில விஷ ஜந்துக்களின் புத்தியை யாராலும் மாத்த முடியாது. தவளை செஞ்ச தப்பு தேளோட வார்த்தையை நம்பினதில்லை, தேளோட குணத்தை மறந்ததுதான். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களான்னு பாருங்க. பயன்படுத்தி கொள்பவர்கள். காரியம் ஆகணும்னா கால விழுவாங்க, காரியம் முடிஞ்சா காலை வாரி விடுவாங்க. எதிர்மறை மனிதர்கள். நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சா அதுல 1000 குறை கண்டுபிடிப்பாங்க. ரகசியங்களை கசிய விடுபவர்கள். உங்ககிட்ட மத்தவங்கள பத்தி பேசுறவங்க கண்டிப்பா மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி பேசுவாங்க. நண்பர்களே, எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க, ஆனா எல்லாரையும் நம்பாதீங்க. ஒருத்தரோட குணம் நஞ்சுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு உதவி பண்ண போய் உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்காதீங்க. தேர்கிட்ட இருந்து விலகி இருக்கிற தவளை தான் புத்திசாலி தவளை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு தேவை நீங்க சந்திச்சிக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாய்ஸ் ஆஃப் அம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க அன்பும் ஆதரவும் தான் என்னோட பலம். அடுத்த வீடியோல சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் அம்னா. நான் உங்க அம்னா. பாய்.